அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 9ல அறிவு நிலா இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. 1. தினமும் என்ற சொல்லின் பொருள். தினமும் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை வரும்னா நாள்தோறும். அடுத்து பனிச்சறுக்கு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான விடை பனி கூட்டல் சறுக்கு. அடுத்து 3. வேட்டை கூட்டல் நாய் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. இதற்கான விடை வேட்டை நாய். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க இதில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க, ஓராண்டு நிலத்தில் உழைத்தவர் யாருன்னு இருக்கு. இதற்கான விடை பார்க்கலாமா. இங்க பாருங்க, முதல் கேள்விக்கான விடை இங்க இருக்கு. ஓராண்டு நிலத்தில் உழைத்தவர் யார். இதற்கான விடை ஓராண்டு அண்ணனுடைய நிலத்தில் தம்பி உழைத்தார். இது முதல் கேள்விக்கான விடையை எழுதிக்கலாம். அடுத்த கேள்வி, பெரியவர் சொன்ன புதிர்கள் எத்தனை. இதற்கான விடை பெரியவர் சொன்ன புதிர்கள் 3. எத்தனைனா 3. அவை என்னங்கிறத நம்ம எழுதிக்கலாம். அவை முதல் புதிர், மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது. இரண்டாவது புதிர், மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது. மூன்றாவது புதிர், அதிவிரைவாக செல்வது எது. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். பெரியவர் சொன்ன புதிர்கள் 3 விடை எழுதினாலும் சரிதான். நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்டை சேர்த்து எழுதிக்கலாம். சரியா. புதிருக்கு சரியான பதிலளித்தவர் யார். இதற்கான விடை புதிருக்கு சரியான பதிலளித்தவர் தம்பி. அது இளையவன் அல்லது தம்பி. இன்னும் பெரியவர் இளையவன் தான் கூப்பிடுவார். அவர் இளையவன் தான் கூப்பிடுவார். இளையவன் இல்லையா தம்பின்னு எழுதினாலும் சரிதான் விடை. புதிருக்கு சரியான பதிலளித்தவர் தம்பி. அடுத்து பெரியவர் பசுவை யாருக்கு கொடுத்தார். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பெரியவர் பசுவை தம்பிக்கு கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார். தம்பிக்கு கொடுத்தார். இதான் இதற்கான விடை. அடுத்து கவிநிலா பெரியவருக்கு கொடுத்த பரிசு என்ன. கவிநிலா பெரியவருக்கு கொடுத்த பரிசு என்ன. இதற்கான விடை பாருங்க, கவிநிலா பெரியவருக்கு கொடுத்த பரிசு சிட்டுக்குருவி. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். இப்போ அனைத்து கேள்விகளுக்கும் விடை பார்த்தாச்சா. 5 கேள்வி 5 கேள்விகளுக்கு விடை பார்த்துட்டோம். அடுத்து எதிர்ச்சொல்லுடன் இணைப்போமா. எதிர்ச்சொல் என்னன்னு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, குறைய, மெல்லிய, முடியும், விரைவாக, கொளுத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு எதிர்ச்சொல் சரியான எதிர்ச்சொல்லை நம்ம பொருத்தணும். முதல்ல குறையன்னு இருக்கு. குறையக்கு எதிர்ச்சொல் என்ன வரும், நிறைய. அப்போ நிறைய எங்கே இருக்கு பார்த்து இங்கே நம்ம பொருத்திக்கலாம். அடுத்து மெல்லிய, மெல்லியக்கு எதிர்ச்சொல் என்ன வரும், தடித்த. அடுத்து முடியும், முடியும்க்கு எதிர்ச்சொல் என்னது, முடியாது. விரைவாக, விரைவாக அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்னா மெதுவாக. அடுத்து கொளுத்த, கொளுத்தக்கு எதிர்ச்சொல் என்ன வரும், இளைத்த. சரியா. இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், எதிர்ச்சொல்லோட இணைத்துக்கலாம். சரியா. அடுத்து பார்க்கலாமா. இணைந்து செய்வோம் பகுதியில் விளையாடலாம் வாங்க. அதாவது தூண்டில் மீன் விளையாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் விளையாண்டுக்கலாம். அதாவது மீன் வடிவத்தில் அட்டைகளை வெட்டி கொண்டு அட்டையில் பின்வரும் சொற்களை எழுதி கொள்ள வேண்டும். இங்கே இருக்க சொற்கள்லாம் எழுதிக்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க. அட்டையில் குண்டூசியை குத்தி வகுப்பறையின் நடுவில் வட்டமிட்டு அதில் அட்டைகளை பரப்பி வைக்க வேண்டும். ஒரு குச்சியின் நுனியில் நூலின் ஒரு முனையை கட்ட வேண்டும். மறுநுனியில் காந்தத்தை வைத்து கட்டி கொள்ள வேண்டும். வகுப்பறையில் பெரியதொரு வட்டமிட்டு வட்டத்தில் ஒரு அம்புக்குறி இட வேண்டும். வட்டத்தில் மாணவர்களை ஓடவிட வேண்டும். ஆசிரியர் ஊதலை ஊதியவுடன் மாணவர்கள் வட்டத்தில் நிற்க வேண்டும். அம்புக்குறி இட்ட இடத்தில் எந்த மாணவர் நிற்கிறாரோ அவர் தூண்டில் மூலம் ஒரு அட்டையை எடுத்து அதில் உள்ள சொல்லுக்கு பன்மை சொல் கூற வேண்டும். அதாவது ஒருமை பன்மை சொற்கள் ஒரே ஒரு சொல்ல குறிச்சு அது ஒருமை. எண்ணிக்கையில் ஒரே ஒரு எண்ணிக்கையை குறிச்சிச்சுன்னா அது ஒருமை. அதாவது ஒரு மனிதர்களின் எண்ணிக்கையாக இருக்கலாம், ஒரு மரங்களின் எண்ணிக்கையாக இருக்கலாம், பொருள்களின் எண்ணிக்கையாக கூட இருக்கலாம். அது மாதிரி எண்ணிக்கை ஒரே ஒன்றை மட்டும் குறிச்சிச்சுன்னா அது ஒருமை. பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை குறிக்கக்கூடியது தான் பன்மை. இங்கே பாருங்க,
முட்டைன்னு இருக்குது. முட்டை அப்படின்னா ஒரே ஒரு முட்டையை தான் குறிக்கக்கூடியது. முட்டைகள் அப்படின்னா அது பன்மை. முட்டை அப்படிங்கிறது ஒருமை, முட்டைகள்னா பன்மை. முட்டை அப்படின்னா ஒரே ஒரு முட்டை தான். முட்டைகள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முட்டைகளே குறிக்கிறது. சரியா? அதே மாதிரி மற்றதுக்கெல்லாம் நம்ம எழுதணும். இப்போ புதிர்னு இருக்குது. புதிர் அப்படின்னா ஒரே ஒரு புதிர். அதுக்கு எப்படி எழுதலாம்? புதிர்கள். சரியா? எந்த மாதிரிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி புதிர் அப்படின்னா ஒரே ஒரு புதிர். புதிர்கள்னா நிறைய புதிர், ஒன்றுக்கு மேற்பட்ட புதிர்களை சொல்லக்கூடியது. வீடுனா ஒரே ஒரு வீடு, வீடுகள்னா ஒன்றுக்கு மேற்பட்டவை. இதான் பன்மை. இங்கிட்ட இருக்கிறதுல ஒருமை. புதிர், வீடு, கோழி, நாய், துணி, குச்சி, வண்டி, பரிசு, முயல், குருவி, இது எல்லானது ஒருமையை குறிக்கக்கூடியது. பன்மையை குறிக்கக்கூடியது எதுனா புதிர்க்கு புதிர்கள், வீடுக்கு வீடுகள், கோழினா கோழிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட கோழிகளை குறிக்கும். அதே மாதிரி நாய் நாய்கள், துணி துணிகள், குச்சி குச்சிகள், வண்டி வண்டிகள், பரிசு பரிசுகள், முயல் முயல்கள், குருவி குருவிகள். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரியா? பன்மையில் எழுதணும். இப்போ இதுக்கெல்லாம் ஒருமைக்கான பன்மை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கலையும் கைவண்ணமும். வரைந்து வண்ணமிட்டு மகிழ்வோம், பாதி என்னிடம் மீதி உன்னிடம் வரைந்து வண்ணம் தீட்டு. அதாவது பாதி, இப்போ ஒரு படத்தில் பாதி படம் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்? இதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணணும்? வரைஞ்சோம்னா ஒரு உருவம் நம்மளுக்கு வந்துடும். பார்க்கலாமா? முகம் எப்படி வரைகிறது? இது அப்படியே எடுத்து இந்த சைடு வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? கலர் பண்ணிக்கலாம், வண்ணம் தீட்டிக்கலாம். உங்களுக்கு பிடித்த வண்ணம் தீட்டிக்கலாம். அதாவது இந்த மாதிரி சரியா வரைஞ்சிட்டு நீங்கள் தலைக்கு பார்த்தோம் அப்படின்னா முடிக்கு கருப்பு கலர் வண்ணம் வரைஞ்சிக்கலாம். முகத்துக்கு ஒரு என்ன கலர் அப்படின்னா ஒரு மஞ்சள் ஆரஞ்சு கலந்த கலவைகளை கூட நம்ம லைட்டாக முகத்துக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர்லாம் நீ கொடுத்து வண்ணம் தீட்டிக்கலாம் அழகா. சரியா? அடுத்து மொழியோடு விளையாடு பகுதியில் பாருங்க, புகை வண்டின்னு இருக்கு. இந்த புகை வண்டின்னு சொல்லு ஒவ்வொரு எழுத்துக்கு பூ, கை, பா, இண்டி, இதை பயன்படுத்தி நம்ம சொற்களை உருவாக்கணும். ஏற்கனவே விடை கொடுத்துட்டாங்க. புகை, வண்டி, கை, வடி, வகை, அடுத்து கைவண்டி. இந்த மாதிரி நம்ம இதில் இருந்து எடுத்து இந்த சொல்லிருந்து எடுத்து ஒரு இதை சொல்ல உருவாக்கணும். இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி புகைவண்டிங்கிற சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த மாதிரி சொல் உருவாக்கணும். அதே மாதிரி கதை பாட்டுன்ற கதை எப்படி உருவாக்கலாம்? கதை அப்படிங்கிற ஒரு சொல் வரும், அடுத்து பாட்டு, அப்புறம் வேறு என்ன உருவாக்கலாம்னா பாடு, 2 எழுத்து இருக்குது, அந்த 2 எழுத்து எழுதிக்கலாம், பாடு. அடுத்து பாதை, பாதை. அடுத்து தை, அப்போ கட்டு. சரியா? இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பருத்தி ஆடைகள். பருத்தி ஆடைகளில் பார்த்தோம் அப்படின்னா பருத்தி, ஆடை, ஆடைகள், படை, கடை, கத்தி, இந்த மாதிரி எழுதிக்கலாம். படைகள். சரியா? இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து அறிந்து கொள்வோம் பகுதியில் விடுகதைகளுக்கு 9 வடிவங்கள் உள்ளன. அது என்னென்ன கொடுத்துருக்காங்க? புதிர், சொல் விளையாட்டு, மாற்றெழுத்து புதிர், வினோத சொற்கள், எழுத்துக்கூட்டு, விகடம், ஓவிய புதிர், சொற்புதிர், நொடிவினா. இது எல்லாமே விடுகதைகளுக்கு இருக்கக்கூடிய 9 வடிவங்கள். சரியா? அடுத்து பாருங்கள், சொல்லுக்குள் சொல் கண்டுபிடி. அதாவது கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருள் கட்டத்தில் உள்ள எழுத்துக்களும் ஒளிந்திருக்கிறது, கண்டுபிடித்து எழுதுக. இப்போ பார்க்கணும், கட்டத்தில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சொல்லில் சொல் சதம், சதம்க்குரிய சொல் என்ன வரும்? 100 எடுத்து நம்ம எழுதிட்டாங்க ஏற்கனவே. நம்ம இந்த கட்டத்தில் கண்டுபிடிக்கணும். சித்திரம்னு இருக்குது. சித்திரம் அப்படிங்கிற சொல் என்னது? ஓவியம். இங்கே கட்டத்துக்குள்ளே இருக்க பார்த்தீங்களா? ஓவியாயும். இதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து நட்சத்திரம். நட்சத்திரம்னு என்ன வரும்? விண்மீன். இந்த கட்டத்திலே இருக்கிறது அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதிக்கலாம். வி இன் மீ இன், விண்மீன். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.